தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அண்ணாமலையுடைய சித்து விளையாட்டால் ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் ஆளுநர்களை நியமித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் பட்டியலிட வேண்டும். தேர்தல் நேரத்துல கூட அதான் சொன்னாங்க. நிதி ஒதுக்கி இவங்களுக்கு என்ன வகையில முட்டுக்கட்ட போடுறாங்க தெளிவா சொல்லணும். ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளிவரமா இருக்கிறவங்கள கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் என்றால் அதற்கு பதில் சொல்லலாம். சாதாரண மக்களுக்கு விரோதமான திட்டங்களை தான் இவர்கள் செய்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களுக்கு நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். சும்மா ஒரு மேலோட்டமாக எந்த ஒரு பேசிஸும் இல்லாம வைக்கின்ற குற்றச்சாட்டு. எந்த திட்டத்திலே எந்த தருணத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை என்று அவர் பட்டியலிட வேண்டும். தேர்தல் நேரத்துல கூட அதான் சொன்னாங்க. மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது கூட தமிழ்நாடு அரசாங்கம் எங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொன்னார். எந்த திட்டத்தில் ஒத்துழைக்கல? என்ன வகையில ஒத்துழைக்கல? எந்த வகையில ஒத்துழைக்கல? சும்மா மேலோட்டம் ஜவுளி பூங்காவுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்களா? நிதி ஒதுக்கி இவங்களுக்கு என்ன வகையில முட்டுக்கட்ட போடுறாங்க தெளிவா சொல்லணும். தெளிவாக சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல நம்புகிறேன். அண்ணாமலை சொல்றாரு தமிழக அரசு வந்து மத்திய அரசு திட்டமா இரண்டாம் தர குடிமக்களா பாக்குதுன்னு சொல்றாரு. இரண்டாம் தர திட்டமா பாக்குதுன்னு சொல்றாரு. என்ன இருக்குன்னா எனக்கு தெரியல. அவர் தேர்தலுக்கு முன்பாக ஒண்ணு சொன்னாரு, தேர்தலுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்றாரு. ஒன்னும் புரியல. அவர் என்ன எந்த இதெல்லாம் மேலோட்டமாக சொல்கின்ற விமர்சனங்கள். எந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமல்படுத்தவில்லை என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த திட்டத்திற்கு எந்த அளவுக்கு நிதி ஆக்சுவலா அறிவிக்கையோட இல்லாம ஆக்சுவலா நிதி டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு சொல்ல வேண்டும். அந்த நிதி அந்த தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணவில்லை என்பதை சொல்ல வேண்டும். அப்படி ஆதாரத்தோடு அவர் சொன்னார் என்றால் புள்ளிவரமா இருக்கிறவங்கள கவர்மெண்ட் தான் அவங்க சொன்னார் என்றால் அதற்கு பதில் சொல்லலாம். தமிழ்நாடு பட்ஜெட் சொல்றாங்க. ஆனா கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில 5 முறை தமிழ்நாடு பெயரை இடம்பெறாம இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேர் சொல்றாங்களா, பேர் சொல்லல என்ற சர்ச்சைக்கு நான் போக விரும்பல. நான் 2-3 உதாரணம் மட்டும் சொல்றேன். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பி பல கிராமப்புறத்துல பல பேர் நம்பி இருக்கிறார்கள். ஆனா இவர்கள் என்ன செய்கிறார்கள்? 100 நாள் ஒரு நபருக்கு வேலை கொடுக்காமல் ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் கொடுக்கிறார். அதற்கு மேலாக 60 வயதுக்கு மேலே இருப்பவர்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க. அவங்க வராதீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு சொல்றாங்க. இரண்டாவது, நாங்கள் ஊதியத்தை கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். ஊதியத்தை கூட்டி கொடுக்கவில்லை. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் 400 ரூபாய் கூட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்றோம். அவங்க கூட்டி கொடுக்கணும். இரண்டாவது, இந்த ஆண்டு அவங்க நிதி ஒதுக்குறது நீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை. கிராமப்புறத்துல அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இதை தான் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக இவர்கள் நிதி அதிகமாக ஒதுக்கவில்லை. இரண்டாவது, கல்வி கடன் வாங்கினவர்கள் கோவிட் காலத்துல வேலை கிடைக்காமல் அந்த கல்வி கடனை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள். அதற்காக நீங்கள் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அதையும் அவர்கள் தள்ளுபடி செய்யவில்லை. அதற்கப்புறம் இந்த மதிய உணவு திட்டத்திற்கும் காலை உணவு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் நடக்கிறது. அதற்கு ஆல் இந்தியா லெவல்ல நம்மளுடைய பட்னி பட்டியல்ல இந்தியா 110வது இடத்துல இருக்கு. பட்னி பட்டியல்ல 110வது இடத்துல இருக்கிற இந்தியாவுக்கு இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக உணவு அருந்தும் திட்டத்திற்கு இவர்கள் நிதி ஒதுக்கீடு குறைத்திருக்கிறார்கள். ஒரு தருணத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்களுக்கு விரோதமான திட்டங்களை தான் இவர்கள் செய்கிறார்கள். சாதாரண மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களுக்கு நிதியை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ரெண்டாவது, புதுக்கோட்டைக்காரங்க இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன்னா நான் பேசும்போது நீங்க எல்லாரும் அவ்வளவுதான். ஆனா அவர் அதை கடந்து சொல்லும் போது நம்ம கட்சியோட சுதந்திரத்தோட நாட்டோட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எப்பவுமே கட்சியை விட நாடு முக்கியன்றதை நான் ஏத்துக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். சௌரியமாக தெலுங்கானாவிலே ஹைதராபாத்தில இருந்தவர்களை கொண்டு இங்கு அண்ணாமலையுடைய சித்து விளையாட்டால் ஆக்கப்பட்டார்கள். இன்றைக்கு மீண்டும் ஆளுநர்களை நியமித்திருக்கிறார்கள். சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதை கண்டு நான் வருத்தம் அடைகிறேன். துணை முதல்வர் தேர்தல் திருமாவளவன் யாரை அமைச்சராக்க வேண்டும், யாருக்கு பதவி உயர்வு தர வேண்டும், யாரை நீக்க வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சருடைய முழு உரிமை. முதலமைச்சர் ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சரவையில சேர்த்துக் கொள்ளலாம், நீக்கலாம், அதை பதவி உயர்வு கொடுக்கலாம். அதே போலதான் இந்தியாவிலும் பிரதமர்.
ஆனால் தமிழிசை மீண்டும் சொல்கிறேன், சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி மீண்டும் கிடைக்காதது எனக்கு பெரிய வருத்தம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.